ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான ஒரு அவயம். இந்த இருதயத்தில் தான் நம்மை கெடுக்கிற, நம்மை அழிவுக்கு நேராய் நடத்துகிற, அல்லது நம்மை குற்றம் செய்ய தூண்டுகிற, அல்லது நம்ம குற்றவாளிகளாய் மாற்றுகிற, பாவத்தின் தண்டனைக்குள் கொண்டு போய் விடுகிற பல காரியங்கள் இந்த இருதயத்தின் நினைவுகளில் இருந்துதான் தோன்றுகிறது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், இருதயத்தின் நினைவுகள் நித்தம் பொல்லாத நினைவுகள். அப்ப ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட நம்ம ஒரு நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவரை நாம் விட்டுவிடக் கூடாது என்று சொன்னார். நம்முடைய இருதயம் சுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள், தீமையானவைகள் நம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இயேசுவை அந்த போர்ச்சேவகர்களுடைய கூட்டத்தின் நடுவில் இயேசுவை கொண்டு போய் விட்டார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கியை கழட்டி விட்டு ஒரு சிகப்பு துணியை அவருக்கு போத்தி, அவர் தலையில முள்முடியை சுமத்தி, அவரை அடித்து, அவரை காயப்படுத்தி, அவரை துப்பி தூஷணமாய் பேசி, உன்னை திட்டினவன், உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லென்று இயேசுவை கேட்டார்கள். அந்த 4 பட்டாலியனுக்கு அதிகமான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். 400 போர் சேவகர்கள், இயேசுவை கையாளுகை செய்தவர்கள். அவர் அத்தனை வேதனையான காரியங்களை செய்த பொழுதும் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் அது எவ்வளவு மேன்மையான இருதயமாய் இருந்ததென்றால், பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். Forgive them, Lord. அவர்களை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று இயேசு கூப்பிடுகிறதை, ஜெபிக்கிறதை நாம் காண முடிகிறது. பிசாசு இயேசுவை சிலுவையின் மரணத்திற்குள் போகக்கூடாது என்று பல விதத்தில் அவரை அதைரியப்படுத்தும்படி, மனதை காயப்படுத்தும்படி, மனதை திசை திருப்பும்படி, மனது தேவ திட்டத்தின் மேல் இல்லாதபடி விலகி போகும்படி பல நேரங்களில் அவன் காரியங்களை நடப்பித்தாலும், இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்வதுதான் என்னுடைய போஜனம் என்று சொல்லி அந்த சித்தத்தை நிறைவேற்றினதனால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். கசப்பு வைத்துக் கொண்டு தேவனை தரிசித்து விட முடியாது. என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில், என்றைக்கோ ஒரு நாள், எப்பொழுதோ ஒரு நாள் ஒரு சின்ன தவறு, ஒரு பகைப்பு, ஒரு காரியம் உண்டாயிருக்கும். அதை வைத்து கொண்டே நாம் பகைமையை வளர்த்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட பகைமையிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்காமல் அறியாமையில் நாம் அந்த தவறை செய்து கொண்டே இருப்போம். மற்றவர்களை மன்னிக்க நமக்கு மனதிருக்காது. அதனால் தான் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், ஒரு மனிதர் நாங்கள் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? இயேசு சொன்னார், 70 முறை மன்னிக்க. When we calculate 7 into the power of 70, it seems infinity of times. 70 முறை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் அது கணக்கிட முடியாத அளவிற்கு நீ மன்னிக்க வேண்டும்.
அப்ப நாம் மற்றவர்களுடைய நம்முடைய இருதயம் சுத்தமில்லாமல் இருப்பதை தேவன் விரும்புகிறதில்லை. நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய், சுத்த இருதயத்தோடு வாசம் பண்ணுகிறவர்களாய், தேவனுக்காக வைராக்கியமுடையவர்களாய் காணப்படத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்ததான் இயேசுவும் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த அன்பினாலே நீங்களும் நானும் பிடிக்கப்பட்டோம். உங்கள் வாழ்வில் இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தேவனை நீங்கள் தரிசிக்க முடியும். கசப்போடு மற்றவர்கள் மேல் குறைவோடு கூட நீங்கள் இருந்தால் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ள முடியாது. தேவ தரிசனத்தை, தேவ திட்டத்தை, தேவனுடைய சொப்பனங்களை, தேவன் நமக்கு தருகிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள்லாம் கசப்பு நிறைந்ததாகவே இருக்கும். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டுமே ஆனால், நீங்கள் தேவனுடைய அன்புக்குள் நிலைத்திருந்து அவருடைய நாமத்தை உயர்த்திவிட வேண்டுமே ஆனால், தேவாதி தேவனை நீங்கள் அறிந்து அவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திவிட வேண்டுமே ஆனால், உங்கள் இருதயம் தூய்மையுள்ளதாய் இருக்க வேண்டும், சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும், தேவனுக்காக பலத்த கிரிகளை செய்ய முடியும். இந்த காலை வேளையில் நீங்கள் இருதயத்தை சுத்தமுள்ளதாய் மாற்றிவிடுங்கள். கர்த்தரை நீங்கள் தரிசிப்பது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை என் தேவாதி தேவன் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். நம்மிடத்தில் அந்த கசப்போடு பேசுவார்கள், நாவில் விஷத்தோடு பேசுவார்கள். ஆனால் நாம் தேவனுடைய சாயலை தரித்திருக்கிறபடினால் நாம் அவர்களுக்கு மறு உத்தரவு கர்த்தர் கொடுக்க சொன்னால் கொடுங்கள், இல்லை என்றால் அமைதியாக கடந்து போய்விடுங்க. இயேசு சில நேரங்களில் அதை செய்தார். அமைதியாக கடந்து போய்விட்டார். அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை, அவர்களுக்கு மறு உத்தரவு அருளச் செய்யவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் கோபப்படுத்தி, நம்மை ஆக்ரோஷப்படுத்தி, நம்மை தீட்டுப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் அதை செய்ய ஆண்டவர் அனுமதிக்கவில்லை, விரும்பவில்லை. இந்த காலை வேளையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை மேன்மைப்படுத்த ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், என் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்வது, என் இருதயத்தை சுத்தப்படுத்துவது, என் இருதயத்தை தூய்மைப்படுத்துவது, என் இருதயத்தில் தூய்மை இல்லாத நிலையை மாற்றி என் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வது. தேவன் அந்த கிருபையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் நீங்கள் இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள், பாக்கியவான்கள். நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். எப்படி தரிசிப்போம்? வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி காத்திருக்கும் பொழுது, இரவு வேளைகளில் ஜெபம் பண்ணி விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் உறக்கத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை சந்திக்க அவர் வருவார். அசிரிய சத்தத்தோடு அவர் உங்களோடு பேசுவார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை விடுவிப்பார். அவர் தம்முடைய வார்த்தையினால உங்களை பலப்படுத்துவார். இந்த காலை வேளை அப்படிப்பட்ட அற்புதமான காலை வேளையாய் மாறுகிறது. சோர்ந்து போகாதிருங்கள். தைரியத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.